அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று நம்ம இந்த பரிகாரத்தில் வீட்டில் செஞ்சோமானால் நமக்கு தீராத கடன் பிரச்சனைகளும் தீரும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் விரைவிலே வந்து அடையும். அது என்ன பரிகாரன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை திதி வந்து 26ஆம் தேதி புதன்கிழமை வந்து உங்களுக்கு வருகிறது. அன்றைக்கி என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகாலையிலே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 11 வரைக்கும் அன்றைக்கி இரவு வேலை வரைக்கும் இருக்குது. அதாவது 1:26 காலையில் அதிகாலையில் ஆரம்பித்து அன்றைக்கி இரவு வேலை வரைக்கும் உங்களுக்கு பஞ்சமி திதி இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ புதன்கிழமை தான் முழுசாக உங்களுக்கு பஞ்சமி திதி இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் அன்றைக்கி தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதன்மையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம், இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வீட்டில் வந்து தீராத கடன் பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து நம்மளுக்கு தீர்க்க முடியல அப்படின்றவங்களும் சரி, கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் இந்த கொம்பு மஞ்சளை வாங்கிக்கோங்க. இந்த கொம்பு மஞ்சளை நீங்கள் குறைந்தபட்சம் 21ஆவது நீங்கள் கட்டிக்கணும். நம்ம வீட்டிலே கட்டலாம் மாலையாக. அப்படி இல்லைன்னா கூட 48, 54 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு உங்கள் வீட்லேயே அம்பாள் படம் இருந்ததுன்னா மாட்டுங்க, அந்த மாலையாக அம்பாளுக்கு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் இந்த கொம்பு மஞ்சளை கொடுத்து கட்டின மாலையை கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, மாதுளையால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சுபகாரியங்களாகட்டும், விரைவில் உங்களுக்கு வந்து தீரும். அப்புறம் வீட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. புது மண் அகல் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அது வந்து நெய் தீபம் ஏற்றி, அதாவது நம்ம செம்பு தட்டில் இல்லைன்னா பித்தளை தட்டாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து பச்சரிசியை நிரப்பிட்டு அது மேலே நீங்கள் இந்த மாதிரி மண் அகல் விளக்கை நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்தா போல் நீங்கள் விளக்கு ஏற்றணும். இது மாலை வேளையில் 6 மணி அளவில் தான் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றணும், புதன்கிழமை அன்று. இந்த விளக்கு நீங்கள் ஏற்றும் போதே அம்பாள் பாதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வச்சுடுங்க. என்னன்ட்டு கடன் தீரணும், கழுத்தை நெரிக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எப்படியாவது எங்களுக்கு பணம் எப்படியாவது வந்து அடையிறதுக்கு நீங்கள் ஒரு வழி காட்டுங்கம்மா தாயே. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சுபகாரியம்லாம் தடைப்பட்டு இருக்குது. அந்த தடைப்பட்டு சீக்கிரமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றத நீங்கள் அம்பாள் பாதத்தில் வச்சிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு பரிகாரமும் நம்ம மன திருப்தியாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அடையும். இதை மாதிரி நீங்கள் 5 வாரம் செஞ்சுட்டு வாங்க. தேய்பிறை பஞ்சமி அன்று நீங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.